இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு உணவு கலாச்சாரம் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை வாழ்க்கை இதில் வந்து மிகப்பெரிய பூதாகாரமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்மை குறைவு. 4 பேருக்கு மத்தியில் குழந்தை இல்லையாங்கிற ஒரு கேள்வி எழுப்பி ரொம்ப சங்கடப்படுத்துகிறாங்க. இதனாலேயே வந்து பார்த்தோன்னா குடும்பங்கள் பல பிரியிற அளவுக்கு போயிட்டுருக்கு. பலதரப்பட்ட மூலிகைகள் அதோட கலவை தான் அது. இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில மூலிகைகளை நாங்களே மலைவாழ் மக்கள் மூலமாக சேகரித்து கொண்டு வரோம். அதில் முக்கியமான மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிலப்பனங்கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, ஓரிதழ் தாமரை, இது மாதிரி சில மூலிகைகளை நாங்கள் நேரடியாக பசுமையாக அதை கொண்டு வந்து அதை நாங்கள் வந்து பக்குவப்படுத்துகிறோம். நிலப்பனங்கிழங்கு இருக்குது அப்படின்னா அது பிட்டவியல் பண்ணணும், மேல் தோலை சீவனம், சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணணும், காய வச்சு பவுடர் பண்ணணும். இப்போது அமுக்கரா இருக்குன்னா அமுக்கராவை பிட்டாவியல் பண்ணுறோம், அதை வந்து காய வைக்கிறோம், இடித்து பவுடர் பண்ணுறோம். இது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நாம் வந்து முறைப்படி எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி அதை நாம் வந்து சுத்தி பண்ணி, இதுதான் வந்து இந்த மன்மத குளிகை அப்படின்றது. உருண்டை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் அதோட கீர்த்தி ரொம்ப பெருசாக இருக்கும். முக்கியமாக 20 வருடங்களாக இதை வந்து கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய குடும்பங்கள் வந்து சந்தோஷத்தை சந்திச்சிருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா நீங்கள் இவ்வளவு அதை ஒன்னொன்னையும் எப்படி பண்ணுறோம், எங்கேருந்து சேகரிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லும் போதே மிக பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை வருது. இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எல்லா வயசுக்காரங்களும் யூஸ் பண்ணலாம். ஐயா எனக்கு பயமாக இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கவே பயமாக இருக்குது, வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸில் வராங்க. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா, இது நாம் உண்ண மறந்த உணவுகள், அதுதான் நாம் வந்து இப்போ மருந்தாக நாம் கொடுக்குறோம். அதனால் நீண்டகால நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், அல்லது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க அதை எடுத்துக்கலாம், அல்லது இருதயம் சார்ந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க எடுத்துக்கலாம். புளிப்பு, பாகற்காய், அகத்திக்கீரை, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிராய்லர் கோழி, வெள்ளைக்கோழின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை மட்டும் அவாய்ட் பண்ணாங்கன்னா போதும். இந்த மன்மத குளிகை காலையில் 1 நைட்டு 1 மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிடணும், விழுங்கிறது கிடையாது. காலையில் 1 நைட்டு 1 உணவுக்கு 1 மணி நேரம் முன்னாடி வாயில் வச்சுக்கணும். முதல்ல வந்து உடல் சூட்டை குறைக்குது, நல்ல பசி எடுக்கும். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாரம்பரிய மூலிகை வைத்தியர் கனகராஜ் ஐயா அவர்கள் இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு உணவு கலாச்சாரம் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை வாழ்க்கை இதில் வந்து மிகப்பெரிய பூதாகாரமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்மை குறைவு. முக்கியமாக இதை பற்றி அந்த ஆணால் வெளியில் சொல்லவும் முடியல, யார்கிட்டையாவது கேட்கலாம் அப்படின்னா கேட்கறதுக்கும் வெட்கமாக இருக்குது. ஒரு பக்கம் சொசைட்டி வந்து அந்த தம்பதியினருக்கு உள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ் கொடுக்குறாங்க. அவங்கள வந்து 4 பேருக்கு மத்தியில் குழந்தை இல்லையாங்கிற ஒரு கேள்வி எழுப்பி ரொம்ப சங்கடப்படுத்துகிறாங்க. இதனாலேயே வந்து பார்த்தோன்னா குடும்பங்கள் பல பிரியிற அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு உண்டான பிரச்சனைக்கு நம்ம வெளிப்படையாக ஒரு தீர்வு அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட 20 வருடமாக ஐயா அவர்கள் கொடுத்துட்ருக்காங்க. அவருடைய மன்மத குளிகை அப்படிங்கிற ஒரு மருந்துகள் மூலமாக அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷன் தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஐயா, நீண்ட தேடுதலுக்கு அப்புறமா இந்த மன்மத குளிகை அப்படிங்கிறது மூலமாக மிகப்பெரிய அளவில் எல்லாரும் பாதிக்கக்கூடிய இந்த ஆண்மை குறைவுக்கு நீங்கள் தான் தீர்வு கொடுத்துட்ருக்கீங்க, அதுவும் நீங்கள் தான் தயாரித்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டதான் நாங்களும் வந்திருக்கோம். மன்மத குளிகை அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்லலாம். மன்மத குளிகை அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பலதரப்பட்ட மூலிகைகள் அதோட கலவை தான் அது. இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில மூலிகைகளை நாங்களே இந்த மலைவாழ் மக்கள் மூலமாக சேகரித்து கொண்டு வரோம். அதில் முக்கியமான மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிலப்பனங்கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, ஓரிதழ் தாமரை, இது மாதிரி சில மூலிகைகளை நாங்கள் நேரடியாக பசுமையாக அதை கொண்டு வந்து அதை நாங்கள் வந்து பக்குவப்படுத்துகிறோம். அதில் முக்கியமாக சில கடைச்சரக்குகள் மூலிகைகளும் சேர்ந்தாலும் ஒவ்வொரு மூலிகையையும் நாங்கள் வந்து முறைப்படி அதை வந்து சுத்தி முறைப்படி பண்ணி தான் நாம் பண்ணுறோம். இப்போது நிலப்பனங்கிழங்கு இருக்குது அப்படின்னா அது பிட்டவியல் பண்ணணும், மேல் தோலை சீவனம், சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணணும், காய வச்சு பவுடர் பண்ணணும். இப்போது அமுக்கரா இருக்குன்னா அமுக்கராவை பிட்டாவியல் பண்ணுறோம், அதை வந்து காய வைக்கிறோம், இடித்து பவுடர் பண்ணுறோம். பூனைக்காளி சேர்த்துறோம். இந்த பூனைக்காளி என்ன பண்ணுறோன்னா அதையும் பிட்டவியல் பண்ணி மேல் தோலை நீக்கிட்டு காய வச்சு இடித்து பவுடர் பண்ணுறோம். இது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நாம் வந்து முறைப்படி எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி அதை நாம் வந்து சுத்தி பண்ணி அந்த மூலிகை கலவைகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அதை நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, செங்குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய சோற்றுக்கற்றாழை, அந்த சோற்றுக்கற்றாழையோட அந்த கீழே இருக்கிற வேர் பாகம், அந்த தண்டை வந்து நாம் இடித்து முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தண்டை அனலில் வாட்டி, அதை வந்து வாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அனலில் வாட்டி அதை சிதைச்சு அதை பிழிஞ்சு சாறு எடுக்கிறோம். அந்த சாறு மூலமாக தான் நாம் வந்து இந்த மன்மத குளிகை தயார் பண்ணுறோம்.
இந்த மன்மத குளிகையில் அநேக மூலிகைகள் இருந்தாலும் சில பச்சிலை மூலிகை சாறுகளும் நாம் சேர்த்துறோம், கடைச்சரக்கு மூலிகைகளும் சேர்த்துறோம். இதுதான் வந்து இந்த மன்மத குளிகை அப்படின்றது. உருண்டை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் அதோட கீர்த்தி ரொம்ப பெருசாக இருக்கும். கண்டிப்பாங்கய்யா. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு எல்லாம் யோசிக்கலாம், நெட் இருக்குது, ஏஐ இருக்குது, நம்ம எல்லா விஷயம் கேட்டுக்கலான்னு நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா அது என்னென்ன மூலிகைன்னு வேணால் நமக்கு வருமே தவிர ஒவ்வொரு மூலிகையிலுமே ஒரு சிறிய அளவிலான நச்சுத்தன்மை இருக்கும். அந்த நச்சுத்தன்மையை நீக்கி அதை எப்படி பதப்படுத்தி அதை எப்படி கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ணி அதை அவிக்கணுமா, இல்லை பொரிக்கணுமா, இல்லை வெயிலில் காய வைக்கணுமா, நிழலில் காய வைக்கணுமான்னு நமக்கு தெரியாது. அதை எப்படி முறைப்படி நம்ம வந்து பதப்படுத்தி ஒரு குளிகை வடிவத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. முக்கியமாக 20 வருடங்களாக இதை வந்து கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய குடும்பங்கள் வந்து சந்தோஷத்தை சந்திச்சிருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா நீங்கள் இவ்வளவு அதை ஒன்றொன்னையும் எப்படி பண்ணுறோம், எங்கேருந்து சேகரிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லும் போதே மிக பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை வருது. இருந்தாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு மருந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நிறைய யோசனை வரும். இதில் பக்க விளைவு ஏதாவது வருமா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டிசீஸில் இருக்காங்க. ஒரு பிபி இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லை ரொம்ப நாளாக வந்துட்டு சுகர் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட இது யூஸ் பண்ணலாமா? யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நிச்சயமாக இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லா வயசுக்காரங்களும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஆமாம். அதாவது இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றது ஒரு திருமணமாகி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி வரக்கூடிய பாதிப்பு இன்றைக்கி இளவயசு பசங்களுக்கே இருக்குது. ஐயா எனக்கு பயமாக இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கவே பயமாக இருக்குது, வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸில் வராங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் சொல்ல பயந்துக்கிட்டு, ஐயா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, அடுத்த வாரம் கல்யாணம், இப்போ தான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் வராங்க. அப்போது வயது வித்தியாசம் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து வயது மூப்பு ஒரு 60 வயசை கடந்தவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த பாதிப்புகள் இருக்குது. எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிடலாம், எல்லா உடல் வாகு இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலர் நீண்டகால நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க எடுத்துக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இது நாம் உண்ண மறந்த உணவுகள், அதுதான் நாம் வந்து இப்போ மருந்தாக நாம் கொடுக்குறோம். அதனால் நீண்டகால நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். அல்லது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க அதை எடுத்துக்கலாம். அல்லது இருதயம் சார்ந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க எடுத்துக்கலாம். இப்போது அது மாதிரி எல்லா வகையான அந்த நோய்களுக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் இந்த மன்மத குளிகையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அவங்களுக்கு இன்னும் சீக்கிரம் அந்த நோயும் சேர்த்து ரெக்கவர் ஆகும். அது மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குளிகை தான் இந்த மன்மத குளிகை அப்படின்றது. சரிங்க. ஏன்னா கேட்குறப்ப நல்லா இருக்குது. இது வந்து மருந்து கிடையாதுங்க, உண்ண மறந்த உணவை நம்ம இப்போ மருந்தாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போதே அப்போ எவ்வளவு மூலிகைகள் நம்ம மறந்தாச்சு, எவ்வளவு சாப்பிடக்கூடிய உணவுகளே நமக்கு தெரியலை அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஏன்னா இதை யூஸ் பண்ணும்போது சாதாரணமாக எந்த ஒரு மருந்துக்குமே வந்து சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இல்லை ஹீட்டான பொருள் இது கூட சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு ஏதாவது பத்திய முறைகள் ஏதாவது இருக்கா? நிச்சயமாக பத்திய முறை அப்படின்றது இருக்குது. புளிப்பு, பாகற்காய், அகத்திக்கீரை, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிராய்லர் கோழி, வெள்ளைக்கோழின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை மட்டும் அவாய்ட் பண்ணாங்கன்னா போதும், தவிர்த்தால் போதும். மற்ற எல்லா வகையான உணவு முறைகளும் எடுத்துக்கலாம். ஓகேங்க. இப்போ அந்த மன்மத குளிகை காமிச்சிடலாமா, எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்? நிச்சயமா. இப்போ நான் சொன்ன மன்மத குளிகை அப்படின்றது இதுதான். இது இந்த மன்மத குளிகை காலையில் ஒன்று நைட்டு ஒன்று மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிடணும், விழுங்கிறது கிடையாது. காலையில் ஒன்று நைட்டு ஒன்று, உணவுக்கு 1 மணி நேரம் முன்னாடி வாயில் வச்சுக்கணும். இது கரையிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். கரைய உமிழ்நீரோட ஒன்றா அந்த எச்சிலை மட்டும் நம்ம விழுங்கிட்டு வந்த சாரை வந்து நம்ம உமிழ்நீரோட ஒன்றா விழுங்கிட்டு வந்தோம் அப்படின்னா போதும். இப்போ இதை சாப்பிடும்போது என்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உடல் சூட்டை குறைக்குது, நல்ல பசி எடுக்கும், விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தும். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஆதார பலமே பார்த்திங்க அப்படின்னா விந்து தான். ஒரு ஆண்மகனுக்கு விந்து பலம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு ஆக்டிவாக இருப்பான். அப்போது விந்து உற்பத்தி அதிகமாகுது. நீர்த்து போன விந்தை வந்து கட்ட செய்யுது, அதாவது திரளை செய்யுது. ஒரு ஆண்மகனுக்கு விந்து அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வெண்ணெய் மாதிரி இருக்கணும், திரண்டு இருக்கணும். அவனுடைய அந்த உடல் இயக்கத்தினாலேயும் உஷ்ணத்தினாலேயும் அது உருகி நெய்யாக வெளியே வரணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நெய்யாகவே இருக்குது. மனைவிக்கு பக்கத்தில் போகும்போதே அது வந்து நழுவி வெளியே வந்துடுது. அதை தான் வந்து அந்த துரிதஸ் கழிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஃப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அதுதான் நடக்கக்கூடியது. இது மாதிரி இந்த விந்து முந்துதல் பிரச்சனையை சரி பண்ணுது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சில பேர் குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணுவாங்க, அணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒலிகோஸ்பெர்மியா அப்படின்றது ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா அசோஸ்பெர்மியா கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கே பார்த்திங்கன்னா அணுக்களோட எண்ணிக்கை கூடி குழந்தை பேர் அடைந்தவங்களாம் இருக்காங்க. இது மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த அணுக்களோட எண்ணிக்கையையும் கூட்டுது. இப்படிப்பட்ட ஒரு மல்டிபிள் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த மன்மத குளிகை அப்படின்றது. ஓகே, சின்ன மாத்திரை மாதிரி அப்படி சின்ன உருண்டையாக தான் இருக்குது. பட் இது செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ தான் டெஸ்ட் எடுத்தாலுமே கடைசியில் என்ன ரிசல்ட்டாக வந்துருங்க, பெருசாக வந்து டெஸ்ட்ரஸன் ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா. ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படிம்பாங்க. ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய உயிர்த்தன்மை கம்மியாக இருக்குது. இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு மன்மத குளிகையினால் அதை சரி பண்ண முடியும். முக்கியமாக 20 வருஷம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ லட்சங்களாக செலவு பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. இந்த ஒரு பிரச்சனையினால் உங்களுக்கு இதை தவிர வேறு எதுவுமே யோசிக்க முடியாது. உங்கள் பிஸ்னஸ் பற்றியோ இல்லை அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறதை பற்றியோ யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு பிரச்சனையினால் தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் சோர்ஸ். 20 வருஷமாக ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போது நிறைய பேர் வந்து பயன்பட்டு இருப்பாங்க இல்லையா. நிச்சயமா. எவ்வளோ பேர் இப்போல்லாம் வந்து என்னென்ன பிரச்சனைக்காகலாம் வராங்க? முக்கியமாக வரதை பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால தான் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வராங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து விந்து உற்பத்தி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து, அதாவது எனக்கு ஜஸ்ட்டு ஒரு 2 ட்ராப் 4 ட்ராப் தான் எனக்கு வந்து விந்து அவுட் ஆகுது அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு அதிகமாக ப்ரொடக்ட் ஆகி ஆக்டிவாக இருக்கேன், அந்தளவுக்கு எனக்கு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சவங்க இந்த மன்மத குளிகையை சாப்பிட்டு பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த துரிதஸ்கலிதம்ங்கிற பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களும் இதை தொடர்ந்து சில மாதங்கள் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களும் இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்திருக்காங்க. இப்போ நாம் இந்த மன்மத குளிகை கூடவே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மன்மத தைலம் அப்படின்றது. இது வந்து ஒரு ஆண்களுக்கான மேல்பூச்சி தைலம் அப்படின்றது. இந்த தைலம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா தளர்ந்து போன ஆண்குறிக்கு ஊக்கத்தையையும் உறுதியையும் தரக்கூடியது இந்த மன்மத தைலம் அப்படின்றது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பசங்க இந்த மாஸ்டர் பேஷன் அப்படிங்கிற அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி பார்த்திங்கன்னா நிறைய பேர் தன்னுடைய வந்து உறுப்பை வந்து சேதப்படுத்திக்கிறாங்க. அதாவது ஒரு மென்மையான உறுப்பை வந்து கரடு முரடாக அதை வந்து அவங்களோட பயன்படுத்தி அதை வந்து சேதப்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய நுண்ணிய இரத்த நாளங்கள் அது எல்லாமே சேதமாக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த எரெக்ஷன் அந்த ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இது மாதிரி சமயத்தில் இந்த ஆயிலை வந்து காலை சாயந்தரம் 2 நேரமும் பயன்படுத்தி ஜென்டலாக மசாஜ் பண்ணினாங்க அப்படின்னாக்கா மீண்டும் பழைய நிலைக்கு வந்து அவங்களோட ஆண்குறி வந்து அந்த செயல்பாட்டுக்கு வந்துடும். ரெண்டாவது இது வந்து நல்ல கெட்டித்தன்மை தரும். அதாவது இந்த ஆண்குறிக்கு வந்து நல்ல வலிமையையும் கெட்டித்தன்மையும் தரக்கூடியது இந்த மன்மத ஆயில் அப்படின்றது. எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பேக்கேஜாக தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்க. இப்போ இதை வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்கிக்கிறது? நிச்சயமாக இதை வாங்கணும் அப்படின்னா கீழே நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணினாங்க அப்படின்னாக்கா எங்கள் கிளினிக்கில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் தேவையான ஆலோசனை, இதை எப்படி வாங்கலாம், எப்படி பயன்படுத்தலாம், இதுக்கு பத்திய முறை என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. கண்டிப்பாங்கய்யா. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த பேசின ஆண்மை குறைவு அப்படிங்கிற பிரச்சனையை என்னோட தம்பினாலேயோ இல்லை என்னோட அண்ணனோ என்கிட்ட வந்து பேச முடியாது, இல்லை என் அம்மா கிட்ட பேச முடியாது, ஏன் சொந்த மனைவி கிட்டேயே இதை பற்றி அவனால் பேச முடியாது. பட் எனக்கு இன்றைக்கி சந்தோஷம்தான். ஏன்னா நிறைய பேர் கேட்க முடியாத ஒரு பிரச்சனை, யாருக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு இன்றைக்கி தீர்வு நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை உங்களுக்கு இதையும் தாண்டி நிறைய கேள்விகள் இருக்கலாம், அதை நேரடியாக கேட்கணும் அப்படின்னா படித்த பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க. நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு கவுன்சிலிங் செஷன் இருக்கும். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும். உங்கள் வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது, நீங்கள் எவ்வளோ ஓடிட்டுருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற எல்லா ஆலோசனையும் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இதை எப்படி யூஸ் பண்ணணும், இது கூட என்னென்ன உணவுகள் நீங்கள் எடுக்கக்கூடாது, இது கூட என்னென்ன உணவுகள் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ 20 வருஷமாக ஆண்மை குறைவு அப்படிங்கிற பிரச்சனைக்கு இந்த மன்மத குளிகை மூலமாக மிகப்பெரிய அளவில் தீர்வு பெற்று குழந்தை செல்வத்தோட நல்ல ஒரு தாம்பத்திய உறவோடு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான குடும்பங்கள் இன்றைக்கும் இருந்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இல்லை நேரில் வர முடிஞ்சாலும் கூட நீங்கள் நேரில் வரலாம். உங்களுக்கான ஆலோசனை பெற்று சந்தோஷமாக இருங்க. எனிவே நன்றி. நன்றி, வணக்கம்.